ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வருது. அந்த வைகுண்ட ஏகாதசியில் பரமபத வாசலில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு முடிஞ்சவங்க விரதம் இருந்து கார்த்தால துவாதசி அன்னைக்கு அந்த பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த தேர்த்தத்தை வாங்கி விரதத்தை முடிக்கிறவா ரொம்ப விசேஷமாக அவளுக்கு வாழ்க்கையில் தரித்திரம் பீடைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தா. இப்போ நம்மளால் இருக்கக்கூடிய உடம்புல சக்தி இல்லை, விரதம் இருக்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்றவா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். முடிஞ்ச பழங்கள் கிழங்கள் சாப்பிட்டு விரதம் இருந்தால் இருக்கலாம். அதுவும் முடியாதவா மாத்திரை மருந்து எடுத்துக்கணுன்றவா அதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்ல. இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வைகுண்ட ஏகாதசியில் ஒரு சின்ன தமிழ் பாசுரம், அந்த பாசுரம் நம்ம சேவித்தோம் அப்படின்னா வீட்டில் இப்போது அந்த பாசுரத்தை சொல்கிறேன், அதை எழுதி வச்சுங்க. அந்த பாசுரத்தை போடுறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபத வாசலில் பெருமாளை சேவிச்சுட்டு இந்த பாசுரத்தில் டெய்லி வீட்டில் படித்தோம். அந்த நாள் ஃபுல்லாக படிங்க, டெய்லியும் படிக்கலாம், இது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு படித்தோன்னா அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிறது. வாழ்க்கையில் ஏற்பட்டதான மனப்பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது, ரோக நிவர்த்தி எல்லாம் நிவர்த்தி ஆகுது. பெருமாளுடைய பாதத்தை பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் பாசுரம், எளிய மந்திரம். இதை முடிஞ்சால் அன்னைக்கு ஃபுல்லாக சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க பெருமாளை. நன்றி, வணக்கம். இப்போ அந்த தமிழ் பாசுரத்தை படிக்கிறேன், முடிஞ்சவங்க எழுதி வச்சுங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொல்லிடுவாங்க. நின்னருளாளன் கதியன்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்து நிலைகழிந்தேன், உன்னருளுக்கினிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரணெனும் துணிவு பூண்டேன் என்பதாக இந்த பாசுரத்தை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொல்லுவோம். பெருமாளுடைய பாதத்தை பிடிப்போம். கோவிந்தா கோவிந்தா.